வணக்கம் நண்பர்களே, நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். சிந்துபாத் கதை மாதிரி பெரிய நீளமான ஒரு கதையாக போய்கொண்டிருக்கிறது அதிமுக அணிகளுடைய இணைப்பு என்பது. இது ஒரு பக்கம் இருக்க, பெரும்பாலான தலைவர்கள் இப்போது பொது தேர்தல் குறித்து பேச தொடங்கி இருக்கிறார்கள். இன்னும் 4 ஆண்டு காலம் தமிழக சட்டமன்றத்தினுடைய காலம் இருக்கிறது. ஓராண்டு தான் நிறைவு செய்திருக்கிறது தற்போதைய இருக்கின்ற இந்த சட்டப்பேரவை. ஆனால் 4 ஆண்டு காலம் என்பது மிக நீண்ட காலமாக இப்போது பார்க்கப்படுகிறது அரசியல் வட்டாரத்தில். இந்த ஆட்சியினுடைய காலம் என்பது 4 ஆண்டுகளை முழுமையாக பூர்த்தி செய்யாது என்கிற கருத்து பரவலாக வைக்கப்பட்ட நிலையில தற்போது சமீப 2-3 நாட்கள்ல எல்லா கட்சிகளும், பெரும்பாலான கட்சிகளுடைய தலைவர்கள் உடனடியாக ஒரு பொது தேர்தல் வரும் என்கிற விதமான கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல் தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமாக இருக்கின்ற திரு ஸ்டாலின் அப்படியான ஒரு கருத்தை முன்வைக்கிறார். இன்னொரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சி, மத்தியில் ஆளும் கட்சியாக இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் இதே கருத்தை வலியுறுத்துகிறார். ஏற்கனவே அவர் 4-5 கருத்துக்களை சொன்னார், அதையெல்லாம் நடந்து கொண்டே இருந்தது. எனவே இந்த நிலைப்பாட்டில் என்ன நடக்கப் போகிறது என்கிற எதிர்பார்ப்பும் கூட, கேள்வியும் கூட இருக்கிறது. இன்னொரு பக்கம் அதிமுக இணைப்பு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கின்ற அதே நேரத்தில் திரு ஓ பன்னீர்செல்வம் நேற்றைக்கு காஞ்சிபுரத்தில் நடத்த அந்த கூட்டத்தில், பொதுக்கூட்டத்தில் விரைவில் பொது தேர்தல் நடைபெறும், உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்னதாகவே ஒரு பொது தேர்தல் நடைபெறுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது, தயாராகுங்கள் தேர்தலுக்கு, நாம் தான் வெற்றி பெறுவோம் என்கிற கருத்தை முன்வைக்கிறார். பேச்சுவார்த்தை நடக்கும் என்று எதிர்பார்த்த சூழல்ல திரு எடப்பாடி பழனிசாமி அரசாங்கத்தின் மீதும் அவர் அந்த அணியின் மீதும் கடுமையான விமர்சனங்களையும் முன்வைத்திருக்கிறார் திரு ஓ பன்னீர்செல்வம். எனவே இந்த இவர்களுடைய அரசியல் கணிப்புகள், முக்கியமான கட்சிகளுடைய தலைவர்கள் எல்லாம் கணிப்புகளாக இவர்கள் குறிப்பிடுகின்ற விஷயங்கள் எவ்வளவு தூரம் நடைமுறை சாத்தியமாக இருக்கிறது. ஏற்கனவே ஒரு சட்டமன்றத்தில் தன்னுடைய பலத்தை நிரூபித்த ஒரு கட்சியாக அதிமுக அம்மா அணி இப்போது ஆட்சி பொறுப்பில் இருந்து கொண்டிருக்கிறது. இது குறித்து தான் விவாதிக்க இருக்கின்றோம். இன்றைய நம்முடைய விவாதத்தில் பங்கேற்கிறார்கள் அதிமுக புரட்சி தலைவி அம்மா அணியின் சார்பாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கே சி பழனிசாமி, திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வழக்கறிஞர் திரு சரவணன், அதே போல அதிமுக அம்மா அணியின் சார்பாக வழக்கறிஞர் அதிவீர ராமபாண்டியன், மதுரையிலிருந்து நம்மோடு இணைகிறார் பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர்கள் ஒருவரான திரு சீனிவாசன். அனைவருக்கும் வணக்கம். சரவணன், உங்கள்கிட்ட இருந்து கேட்கிறேன். தொடர்ந்து திமுக இதை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, விரைவில் பொது தேர்தல் வரும், 4 ஆண்டுகள் நீடிக்காது. என்ன அடிப்படையில் இந்த கருத்துக்களை முன்வைக்கிறீங்க? அதாவது இந்த அதிமுக ஆட்சியை பொறுத்த வரையில் இந்த நீங்கள் சொல்லக்கூடிய இந்த பிரச்சனையை வந்து நாம் 2 கொஸ்டின்ஸாக அதை வந்து பார்க்கலாம், 2 கேள்விகளாக அதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த ஆட்சி தொடர வேண்டுமா என்பது ஒரு கேள்வி. மற்றொரு கேள்வி வந்து இந்த ஆட்சி தொடர முடியுமா. இந்த ஆட்சி தொடர வேண்டுமா என்று பார்த்தால் தொடரக்கூடாது என்பதற்கு ஏகப்பட்ட சம்பவங்கள் இந்த 6 மாத காலத்தில் வந்து நடந்திருக்கு. முக்கியமாக பார்த்தோம் என்றால் செல்வி ஜெயலலிதா வந்து இறந்த பிறகு இந்த ஆட்சி வந்து அந்த தார்மீக அடிப்படை அதை இழந்துவிட்டது. தார்மீக அடிப்படையை இழந்துவிட்டது. திஸ் கவர்மெண்ட் லேக்ஸ் பொலிட்டிக்கல் லெஜிட்டிமசி. தார்மீக அடிப்படையை இழந்துவிட்டது என்பது ஒரு குற்றச்சாட்டு. அடுத்த குற்றச்சாட்டு என்றால், இப்பொழுது நம்முடைய இந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தல், அந்த இடைத்தேர்தலில் வந்து அனைத்து மக்களுக்குமே வந்து அங்கே இருக்கக்கூடிய அனைவருக்குமே பணப்பட்டுவாடா செய்யப்பட்டு அதிலிருந்து இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டிஸ் வந்து ஒரு காகிதத்தை வந்து ஒரு ரிலீஸ் பண்ணுறாங்க. அதில் என்ன இருக்குது அப்படின்னா, முதலமைச்சர் அவருடைய பங்குக்கு வந்து 13 கோடி ரூபாயை வந்து அந்த 89 கோடி ரூபாய் மக்களுக்கு பணம் கொடுப்பதற்காக கொடுத்திருக்கிறார். ஒரு மிகப்பெரிய லஞ்ச புகார் இது. இந்த புகார் மீது வந்து இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. ஒரு குற்றச்சாட்டு, இது போன்ற ஒரு ஆதாரமுள்ள ஒரு குற்றச்சாட்டு வைத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த ஆட்சி ஒரு லீகல் லெஜிட்டிமசி, சட்டப்பூர்வமான மாண்பினையும் இழந்துவிட்டது. இவர்கள் தொடரக்கூடாது, இந்த ஆட்சி தொடர வேண்டாம் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. இன்னொரு எடுத்துக்காட்டு என்னவென்றால், அனைத்து துறைகளிலும் இந்த ஆட்சி வந்து ஒரு வெறும் காட்சியாக நடந்து கொண்டிருக்கிறது தவிர எந்த விதமான ஒரு செயல்களிலும் ஈடுபடவில்லை. அதற்கு ஒரு பதில் சொல்வது போல வந்து நான் 5570 கோப்புகளில் வந்து கையெழுத்து போட்டிருக்கிறேன் என்றால் அதற்கு எங்களுடைய தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து தெளிவாக ஒரு பதிலடி, அது சொல்ல அழகான பதிலடியை கொடுத்திருக்கிறார். இது வந்து முடியுமா? இல்ல, நீங்க சொன்னதுல இருந்து இப்போ இந்த டாக்குமெண்ட்ஸ் ரிலீஸ் ஆனது உண்மை, ஊடகங்கள் மூலமாக பார்த்திருக்கிறோம். ஆனால் வருமான வரித்துறையின் மூலமாக இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படல, அதிகாரப்பூர்வமா எந்த விஷயமும் வரலங்கும் போது முதலமைச்சரோ அல்லது அதுல குறிப்பிடப்பட்டிருக்கிற அமைச்சர்கள் மீதோ விஜயபாஸ்கர் தவிர்த்து அவர் வீட்டில் இன்னைக்கு வருமான வரித்துறை ஆய்வு நடத்தியது, அதுக்கப்புறம் சர்ச் எல்லாமே அவங்க டாக்குமெண்ட்ஸ் சீஸ் பண்ணுன்றாங்க, என்கொயரி போயிட்டு இருக்கு. மற்ற விஷயங்கள்ல இன்னும் ப்ரூவ் பண்ணவே இல்லை. அது எந்த அடிப்படையில குற்றச்சாட்டு வைக்கிறீங்கன்னு அவங்க எழுப்புறாங்க. இது ஒரு பக்கம்.
எண்ணிக்கையை அவங்க வந்து பலத்தை நிரூபிச்சிருக்காங்க. நீங்க உட்பட, ஓபிஎஸ் அணி உட்பட எல்லோருமே சட்டமன்றத்துல ஒரு நம்பிக்கை வாக்கெடுப்பு எடுத்தீங்க. அந்த நம்பிக்கை வாக்கெடுப்புல அவங்க வந்து தங்களுடைய பலத்தை நிரூபிச்சிருக்காங்க. அப்ப சட்ட ரீதியாக அவங்களுக்கு வந்து ஆட்சியை நடத்துவதற்காக அதுதான் சொல்றேன். அதுதான் ஒரு எண்ணிக்கை இருக்கும்போது உடனடியா ஒரு தேர்தல் அப்படிங்கிறது என்ன அடிப்படையில் வரும்? அதாவது வந்து பொலிட்டிக்கல் லெஜிட்டிமசி, நான் வந்து அதை தான் சொன்னேன். பொலிட்டிக்கல் லெஜிட்டிமசி ஏன் கிடையாது அப்படின்னா வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து முதல்வர் ஆவதற்காக தமிழக மக்கள் வாக்களிக்கவில்லை. இது நிதர்சனமான உண்மை. ஆனால் சட்டப்படி, சட்டத்தின் அந்த நம்மளுடைய அந்த நாம் ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த டெமோக்ராட்டிக் செட்டப் படி அவர்கள் வந்து ஒரு இதுல வந்து போயிட்டு இருக்காங்க. இது வந்து எப்போ கேள்வியாகுது அப்படின்னு சொல்லும்பொழுது, இதை போல வந்து தொடர்ச்சியாக ஊழல்கள் வெளிப்படும் பொழுது, சட்டத்திற்கு புறம்பான காரியங்களில் அவர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது அந்த பொலிட்டிக்கல் லெஜிட்டிமசி வந்து क्वेश्चन செய்யப்படுகிறது. இவர்களுக்கு வந்து மக்கள் ஓட்டு போடவில்லை, இவர்களுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. அதாவது ஒருத்தர் வந்து நான் சீஃப் மினிஸ்டர் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்கும் பொழுது மக்கள் அவரை நம்பி ஓட்டு போடுறாங்க. மக்களுக்கு வந்து அவர் பதில் சொல்லக்கூடிய இல்ல, நம்ம சிஸ்டம் இல்ல. நான் சொல்றேன், நான் என்ன நடந்ததுன்றதை நான் சொல்ல வரேன். நம்மளுடைய சிஸ்டம், அதனால லீகலா தே மே பி ரைட். ஆனா இந்த லீகல் ரைட் கூட இந்த அந்த என்னோட கேள்வி என்னன்னா, திமுகவோ அல்லது திரு சரவணனோ தேர்தல் வர வேண்டும் என்று விரும்புகிறார்களா, நினைக்கிறார்களா, அல்லது வரும் என்று கணிக்கிறார்களா? அதாவது இது முதல் கேள்வி வந்து வேண்டுமா என்பதற்கு பதில். இது வந்து முடங்கி இருக்கிற ஆட்சி, இது தொடரக்கூடாது என்பது தமிழக மக்களின் விருப்பமாக இருக்கிறது. அதாவது வந்து நம்ம முடியுமா, நீங்க சொல்றது கணிப்பா விருப்பமா அப்படிங்கறத நான் கேக்குறேன். முடியுமா அப்படின்னு சொல்லி, முடியுமா என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அதாவது வந்து முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அனைத்து அதிமுகவில் இருக்கக்கூடிய அனைவரையும் லீட் செய்யக்கூடிய அளவுக்கு திறமை படைத்தவராக தெரியவில்லை. அவர் வந்து ஒரு குரூப்போட தலைவராக இருக்காரு. ஒரு குறிப்பிட்ட குரூப், அந்த வெஸ்ட் குரூப்போ ஈஸ்ட் குரூப்போ அந்த ஒரு குரூப்போட தலைவராக இருக்காரே தவிர அதிமுக தொண்டர்களையோ அதிமுக அடுத்த கட்ட தலைவர்களையோ ஒருங்கிணைத்து அவருடைய தலைமையின் கீழ் கட்டுப்படுத்தக்கூடிய தலைவராக அவர் இல்லை. இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், முதலமைச்சரான பிறகு ஒரு சட்டமன்ற உறுப்பினரும் அவருக்கு எதிராக போய் செந்தில் பாலாஜி அவருடைய தொகுதி பிரச்சனை பத்தி பேசுறாரு. நான் இவரை ஏற்கவில்லை, இவருடைய தலைமை ஏற்கவில்லை, ஓ பன்னீர்செல்வம் அணிக்கு போகிறேன் அல்லது நான் இதை எதிர்க்கிறேன் அப்படின்னு இது வரைக்கும் அவர் சொல்லல. அதாவது என்னன்னா, இதெல்லாம் வந்து சமிக்ஞைகள். இந்த சமிக்ஞைகள் தான் வந்து தெளிவாக வந்து என்னன்னா, இந்த ஆட்சி நீங்க சொல்றது மாதிரி ஒரு தலைமை ரொம்ப ஸ்ட்ராங் லீடர்ஷிப் இல்ல அப்படின்னு அவங்க கட்சியில் இருக்கிறது ஒத்துக்கலாம். ஆனால் இதுவரைக்கும் அப்படி ஒரு டைலூட்டட் லீடர்ஷிப், ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு லீடர்ஷிப் இல்லைனாலும் வெளிப்படையாக இந்த அரசாங்கத்தை நான் எதிர்க்கிறேன், இந்த முதலமைச்சரை நான் எதிர்க்கிறேன் அப்படின்னு ஒரு சட்டமன்ற வெளியில வரல. இல்ல, வெளிப்படையா சொன்னாங்கன்னா அரசாங்கம் கவிழ்ந்து விடும். அப்போ அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் விரும்பாத போது, சட்டமன்றம் களைய வேண்டும் என்று அவர்கள் விரும்பாத போது அது நடக்குமா, அல்லது உங்களுடைய கணிப்பு அது தவறாகுமாங்கிறதா என் கேள்வி. இல்ல, கணிப்பு கிடையாது எங்களுடைய, அதாவது கணிப்பு விருப்பம் கிடையாது. எங்களுடைய கணிப்பு, அதாவது தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து 2016 வந்து எதிர்க்கட்சி தலைவராக பொறுப்பேற்றும் பொழுது சொன்னால் நாங்கள் எதிரி கட்சி கிடையாது, எதிர்க்கட்சியாக செயல்படுவோம் என்று கூறினார். இப்பொழுது இந்த அரசாங்கம் ஒரு நல்ல ஆட்சியை கொடுத்திருக்குமேயானால், தமிழக மக்களின் நலன்களை காக்கும் ஒரு ஆட்சியாக இருந்திருக்குமேயானால் கண்டிப்பாக நாங்கள் இது போல ஒரு கணிப்புகளுக்கே வந்து ஒரு தேவையே இருந்திருக்காது. திரு ஸ்ரீனிவாசன், தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள், குறிப்பா தமிழிசை சவுந்தரராஜன் ஏதாவது ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா உடனே நடந்துரும் அப்படின்னு திரு கேசிபி கூட இப்ப சொன்னாரு. எனவே அப்படியான ஒரு எண்ணம் இங்க தமிழ்நாட்டுல பரவலாக இருக்கிறது. நீங்க இப்ப வந்து இந்த ஆட்சி தொடராது, விரைவில் ஒரு பொது தேர்தல் வரும் அப்படின்ற கருத்தையும் அவங்க சொல்றாங்க. இது அவர்களுடைய கணிப்பா, விருப்பமா, அல்லது இதுதான் நடக்க போகிறதா? இல்ல, தொடர்ந்து தமிழிசை எங்கள் மாநில தலைவர் அவர்கள், மரியாதைக்குரிய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொல்லி வருவது அரசியல் ஆரூடம் அல்ல. பல பேர் அரசியல் ஆரூடம் சொல்கிறார் தமிழிசை என்றெல்லாம் கூட சமூக வலைதளங்களை சொல்றாங்க. இது பொலிட்டிக்கல் அக்குமென் என்று நான் சொல்லுகின்றேன். அவர் தமிழக அரசியல்ல ரொம்ப நீண்ட கால அனுபவம் உள்ளவர், ஒரு அரசியல் பாரம்பரியத்திலிருந்து வந்தவர். எப்படி காய்களை நகர்த்துவதே நீங்கள் தானா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அதுக்கு நேரடியான பதில கேட்கிறேன். இல்ல, ஆருடம் என்ற வார்த்தை சமூக வலைதளங்கள்ல பயன்படுத்துறாங்க. நீங்க பயன்படுத்துறீங்கன்னு நான் சொல்லல, சமூக வலைதளங்கள்ல இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இதை வந்து இந்த மாநில அரசாங்கம் ஒரு எச்சரிக்கையாக கூட எடுத்துக்கொள்ளலாம். இது மாதிரி பொது தேர்தல் வரும் என்று சொன்னால் இது வந்து இன்ஸ்டெபிலிட்டி. நான் பல முறை இந்த அரங்கத்திலே பதிவு செய்திருக்கிறேன். எண்ணிக்கை அடிப்படையில் இந்த அரசாங்கத்திற்கு பெரும்பான்மை இருக்கலாம், ஆனால் மக்களுடைய எண்ணத்தின் அடிப்படையில் இந்த அரசாங்கம் நீடித்திருக்கிறது என்று நாம் சொல்ல முடியாது. மைனாரிட்டி திமுக அரசு இல்ல, சட்ட ரீதியா எண்ணம் பேசுவது அடுத்த தேர்தல்ல தான் எண்ணம் பேசுவோம். மக்கள்
இல்ல, மக்களுடைய எண்ணமும் கூட ஒரு ஆட்சி நீடித்து நிலை பெற்றிருப்பதற்கான ஒரு காரணமாக இருக்கும். ஏனென்றால் தொடர்ந்த போராட்டங்கள், இந்த அரசாங்கத்தின் மீது மக்களுக்கு நல்லெண்ணம் இல்லை என்று சொன்னால் அடுத்தடுத்து இந்த ஆட்சிக்கு வரக்கூடிய தொந்தரவுகள், எதிர்க்கட்சிகள் செய்கின்ற சில முயற்சிகள் எல்லாம் கூட இந்த ஆட்சியை பாதிக்கிற வாய்ப்பு இருக்கிறது. அதனால இவர்கள் சொன்னதை எல்லாம் இந்த அரசாங்கம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு தங்களது ஸ்திரத்தன்மையை வளர்த்திக் கொள்வதற்கு இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமே தவிர இப்படி பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விரும்புகிறார்கள் என்று எடுத்துக்கொள்ள கூடாது. எச்சரிக்கை செய்கிறார்கள் வேண்டும் என்றால் எடுத்துக்கொள்ளலாம். நாங்கள் பாரதிய ஜனதா எச்சரிக்கையுமே கூட என்ன விதமான எச்சரிக்கை என்று எடுத்துக்கொள்வதுதான் இங்க இருக்கிற குழப்பமா இருக்கு. இது அன்பான எச்சரிக்கையா அல்லது அரசியல் ரீதியான எச்சரிக்கையா? இப்படி பல்வேறு விஷயங்கள் அதுல பார்க்க வேண்டியிருக்கு. வார்னிங் 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 சார். நீங்க ஹைவேஸ்ல கார் ஓட்டிட்டு போறப்போ ஒரு வார்னிங் சிம்பல் வச்சிருக்காங்க இல்லையா? அடுத்து ஒரு வளைவு வருகிறது, ஒரு பள்ளம் வருகிறது வச்சிருக்காங்க. அது மாதிரி இது ஒரு வார்னிங் சிம்பல் என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர அன்பான எச்சரிக்கை என்றெல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. பொதுவா சொல்றேன், நான் என் மனதில் உள்ளது. அடிக்கடி பிள்ளை பேரு அன்னையின் நலத்திற்கு கேடு என்று விளம்பர வாசகம் வைத்திருப்பது போல அடிக்கடி தேர்தல் என்பது கூட அன்னை பாரதத்தினுடைய உடல் நலத்தை பாதிக்கும். அதனால அந்த தேர்தல் வரக்கூடிய சூழலை அதிமுக கட்சி தான் அவர்கள் ஒரு ஆத்ம பரிசோதனை செய்து கொண்டு அதை தவிர்க்க வேண்டும். இங்க திமுகவினுடைய நண்பர் குறிப்பிடும்போது சொன்னார், எடப்பாடி பழனிசாமிக்கு தார்மீக உரிமை இல்லை என்று சொன்னார். நீங்க 67 சட்டமன்ற தேர்தலில் பேரறிஞர் அண்ணா அவர்களை முன்னிறுத்தி தான் திமுக ஆட்சிக்கு வந்தது. ஆனால் வந்த ஓராண்டு காலத்திலேயே அண்ணா அவர்கள் துரதிருஷ்டவசமாக காலமானார்கள். கருணாநிதி அவர்கள் முதலமைச்சரானார். அப்போ அன்னைக்கு தார்மீக உரிமை எப்படி கலைஞர்களுக்கு இருந்ததோ அப்படி இன்றைக்கு அதிமுக நீங்களே சொன்னபடி சட்டப்படியாக அதை கிளைம் பண்ண முடியும். அதனால அந்த விவாதங்களை பாரதிய ஜனதா கட்சி தார்மீக ரீதியான சொன்னது என்னன்னா, இப்ப இருக்கிற பிரச்சனைகள் அடிப்படையில சொல்றாரு. மக்களுடைய நீங்க சொன்னீங்கல்ல அந்த எண்ணம் இல்லன்னு, அந்த அடிப்படையில் அவர் சொல்றாரு. அதனால இப்ப நிறைய பிரச்சனைகள் அடுக்கிறாரு. இப்ப நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்களை சொல்லி அதன் அடிப்படையில் அவங்களுக்கு தார்மீக உரிமை இல்லை அப்படிங்கிற அந்த கருத்தை முன்வைக்கிறார். மிகச்சரி. இல்ல, அது அதிமுக ஆத்ம பரிசோதனை செய்யணும். ஏனென்றால் அவர்கள் ஒரு அபாயத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய தலைமை இல்லை. தொடர்ந்து கிரைசிஸ்ல இருக்கு. இந்த ஓராண்டு காலத்துல போன மே மாதத்திலிருந்து இந்த மே மாதம் வரைக்கும் ஓராண்டு காலத்துல ஜெயலலிதா முதலமைச்சர், பன்னீர்செல்வம் முதலமைச்சர், சசிகலா ப்ரொபோஸ்ட் சிஎம், அப்புறம் தினகரன் ஆவாரான்னு கேள்வி, அப்புறம் மறுபடியும் இப்போ எடப்பாடி பழனிசாமி சிஎம். ஒரு வருஷத்துக்குள்ள இந்த அரசாங்கம் எந்த அளவுக்கு இயங்கி வருகிறது, அத்தனை பேரையுமே அதிமுக கட்சி எம்எல்ஏக்கள் ஏற்றுக்கொள்கிறார் என்று சொன்னால் ஆட்சியமா இருக்கிறது. எடப்பாடி தான் சிஎம்னா ஏத்துக்கிறாங்க, பன்னீர் தான் சிஎம்னா ஏத்துக்கிறாங்க, சசிகலாமா தான் சிஎம் வருவாங்கன்னா ஏத்துக்கிறாங்க. அப்படி எப்படி ஒரு கட்சி இப்படி இயங்க முடியும் என்று தெரியவில்லை. அதனாலதான் எங்க மாநில தலைவர் சொல்லியிருக்கிறார், இந்த மாதிரியான போக்குகள் மறுபடி பொது தேர்தலுக்கு கொண்டு போய் விட்டுவிடக்கூடிய அபாயம் இருக்கிறது என்கிற அளவில் அவர் சொல்லியிருக்கிறார் என்றுதான் கட்சியோட கட்டுக்கோப்புன்னு சொல்றாங்க. அவங்க யாரை முன்னிறுத்தினாலும் அவர்களை ஏற்பதற்கு எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தயாராக இருக்கிறார்கள் அப்படின்னு அது கட்சியினுடைய கட்டுக்கோப்பு அப்படின்றாங்க. ஏன்னா பல மாநிலங்கள்ல உங்கள் கட்சி உட்பட திடீர்னு ஒருத்தர் முதலமைச்சர் ஆகிறது நம்ம பார்க்கிறோம். சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடாமல் முதலமைச்சராக வரும்போது அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏற்கிறாங்கல்ல. உத்தரப்பிரதேச முதலமைச்சர் ஏற்கிற போது இங்கேயும் ஏற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற அந்த ஆர்குமெண்ட் அவங்க சைடுல வைக்கிறாங்க. ஆனா 5 ஆண்டுகளுக்கு அவர் தான் முதலமைச்சர். நான் என்ன சொல்றேன், ஒரு கட்சி யாரை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற உரிமை அதிமுக இருக்கிறாங்க. அந்த இடத்துல கேக்குறேன், திரு எடப்பாடி பழனிசாமி 4 ஆண்டுகளுக்கு இருக்க மாட்டார் அப்படின்றத என்னென்ன அடிப்படையில நீங்க சொல்றீங்க? பொது தேர்தல் வரும் அப்படிங்கிற அந்த கணிப்பு எந்த இடத்துல இருந்து வருது? அவருக்கு பெரும்பான்மையை நிரூபிச்சிருக்கிறாரு. சட்டமன்ற உறுப்பினர்கள் 128 பேர் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு 4 ஆண்டுகள் அவர் நிறைவு செய்ய மாட்டார்னு எந்த அடிப்படையில சொல்றீங்க? இல்ல, மறுபடியுமே இப்ப இணைப்பு அதிமுக இணைப்பை பற்றி பேசும்போது என்ன சொல்கிறார்கள், யார் முதலமைச்சர் என்கிற விஷயத்துல தான் இந்த பேச்சுவார்த்தையே பிரச்சனையாகி நிற்கிறது என்று ஊடகங்கள் மூலமாக செய்திகள் வருகிறது. ஒரு அமைச்சர் என்ன சொல்கிறார், நாங்கள் சிறையில் இருக்கிற சின்னம்மா அவர்களுடைய வழிகாட்டுதல்படி இந்த ஆட்சி நடக்கிறது என்று சொல்கிறார். இன்னொருவர் தினகரன் அவருடைய வழிகாட்டுதல்படி இந்த ஆட்சி நடக்கிறது என்று சொல்றார். இந்த ஆட்சியினுடைய அதிகார புள்ளியில் அமர்ந்திருப்பவர்கள் யார் என்றே தெரியவில்லை. யாருடைய வழிகாட்டுதல்படி இந்த அன்றாட ஆட்சி நடக்கிறது என்று தெரியவில்லை. ஊடகங்கள்ல வரக்கூடிய செய்தி எல்லாம் அங்கெங்கே நிறைய பவர் சென்டர்ஸ் உருவாகி இருக்கு, இது தமிழகத்திற்கு ஆபத்து என்றுதான் பத்திரிகை செய்திகள் வருகின்றன. அதனால இது அதிமுக ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர்கள் ஆட்சி நிலைக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் கட்சிக்கென்று ஒரு தலைமை முடிவு செய்கிறார்கள் இல்லையோ, ஆட்சிக்கென்று ஒரு தலைமை முடிவு செய்து அவர்களை 4 ஆண்டு காலம் ஆட்சி செய்ய அனுமதித்தால் தான் இந்த அரசாங்கம் தாங்கும். இல்லை என்றால் பொது தேர்தல் வருவதை அவர்கள் தவிர்க்க முடியாது என்றுதான் பாஜக பதிவு செய்கிறது. தொடர்ந்து இணைப்பில் இருங்க, பேசலாம். திரு அதிதி வீரபாண்டியன், யாருடைய தலைமையில இந்த ஆட்சி நடக்கிறது, கட்சி நடக்கிறது, அதுதான் இங்க இருக்கிற சிக்கலாக இருக்கிறது. ஒவ்வொருத்தரும் ஒரு தலைமையை சொல்றாங்க. இங்க விவாதங்களுக்கு வருகிறவர்களே, அதிமுக அம்மா அணியின் சார்பாக வருகிறவர்களே கூட
ஒருவர் டிடிவி தினகரனுக்கு ஆதரவாக அவருடைய வழிகாட்டுதல் பேரில் தான் கட்சி நடக்கிறது, பொதுச் செயலாளராக இப்போதும் சசிகலா அவர்கள் தான் இருக்கிறார், அவருடைய வழிகாட்டுதல் தான் நடக்கிறது, இல்ல முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கிறார் அது அடிப்படையில் தான் நாங்க நடக்கிறோம்ன்றாங்க. யாருடைய தலைமையின் அடிப்படையில, யாருடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில இந்த ஆட்சி, இந்த அரசாங்கம் நடக்கிறது? இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி 2 விஷயங்கள். மதுரையிலிருந்து சொன்ன நண்பர் பிஜேபியை சேர்ந்தவருக்கும் திமுகவிலிருந்து பேசிய சரவணன் சார் பேசணும்னு அந்த கிரக்ஸ் தலைமை, யாருடைய தலைமை, ஆட்சி எந்த அடிப்படையில் நடக்கிறது, இதையெல்லாம் அவர் விவரிச்சுட்டு வந்துட்டு ஒரு ஸ்டேஜில் அதிமுகவில் உள்ளவர்கள் யார் முதல்வர் என்று சொன்னாலும் உடனே அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர் பேசிய விஷயங்கள் எல்லாம் நாங்கள் அரசியல் தான் பேசினோம் என்று சொல்வதை போல, அந்த யார் அடுத்த முதல்வர் என்று சொன்னால் அனைவரும் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால், நீங்கள் கூட சொன்னீர்கள் அது கழகத்தினுடைய கட்டுப்பாடு என்பது. இதுதான் இன்றைக்கு எங்களுடைய வாதம் அப்படிங்கிறத நீங்க முன் வச்சீங்க. அதுதான் உண்மையும் கூட. இத்தகைய நெருக்கடியிலும் எத்தனையோ இடர்பாடுகள், நெருக்கடிகள் வழங்கப்பட்டாலும் கட்சியின் சார்பாக எந்த ஒரு அறிவிப்பு வருகிறதோ, அடுத்த கட்ட நகர்வு இதுதான் இன்றைய தேதியில் சொல்லுகிற இடம் ஒரு 2-3 பேர்களுடைய கலவையாக கூட இருக்கலாம். எடப்பாடி முதலமைச்சருடைய அறிவுறுத்தல் இருக்கிறது, முன்னாள் அந்த பொதுச் செயலாளருடைய அறிவுறுத்தல் இருக்கிறது. ஆக ஒவ்வொரு கட்சியிலும் ஒவ்வொருவரை சார்ந்த நிர்வாகிகள் இருப்பார்கள், தொண்டர்கள் இருப்பார்கள். அறிவுறுத்தல் இருக்கிறது என்றால் தலைமை கழகத்திலிருந்து பொதுச் செயலாளருடைய பேனரை கழட்டியது யாரு? அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? அதுதான் சார், அந்த ஒரு சிறிய இடைவெளியில தான் பிரச்சனை. அந்த சிறிய இடைவெளி இல்ல, நீங்க நான் சொல்ற விஷயம் என்னன்னா, ஒரு பேனர் நீக்கப்படுவதோ இந்த விஷயம் சேர்க்கப்படுவதோ இதுக்கு அரசியல் நீங்க சொல்கிற சில நிலைப்பாடு, தலைமை கழகத்திலிருந்து பொதுச் செயலாளருடைய பேனர் எடுக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு சாதாரண இயல்பான ஒரு இயல்பு இல்ல சார். இன்றைக்கு நீங்க கட்டுப்பாடுன்னு சொன்னீங்கல்ல, அந்த கட்டுப்பாடு இருக்கிற கட்சியில இது நடந்துருமா? நடந்திருக்கிறதா? அதுக்கு தான் நான் தெளிவு சொல்றேன். அதாவது கட்சி என்பது அந்த அதிகப்படியான கட்சி தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் ஒரு ஏற்படுத்தி இருக்கிறது இன்றைக்கு அம்மா அணின்னு நான் சொல்றேன். அந்த அடிப்படையில அந்த இயக்கத்திலே ஒரு 3-4 தலைமைகள் இருப்பதாகவும், அந்த 3 பேரை சேர்ந்து அவர்களுக்கு ஆதரவாக நிலைப்பாடு எடுக்கின்ற நிலைமை இன்றைக்கு இருக்கிறது. அதை மறுக்கல. ஆனால் அவர்கள் அனைவரும் சந்திக்கின்ற ஒரே புள்ளி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மா அணி அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதில் வேண்டும் என்றால் தலைமை ஒரு சில மாற்றம், அது சில டே டு டே அஃபேர்ல நடக்கிற ஒரு சில கருத்து வேறுபாடுகள் கூட இருக்கலாம். அதுக்கான தீர்வை தேடித்தான் அந்த கட்சி நிர்வாகம், கட்சி உள்கட்சி அதனுடைய பணியை செஞ்சு கொண்டே இருக்கிறது. அதனால இப்படி போயிடுச்சு இது அவ்வளவுதான் அப்படிங்கிறது இல்ல. அனைவரும் ஒன்றாக இருந்த ஒரு தளம். 128 பேர் இருக்கிறாங்க. நீங்க அறுதி பெரும்பான்மை நிரூபிச்சிருக்கீங்கன்னா எதற்காக திரு ஓ பன்னீர்செல்வம் அணியினுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவுக்காக இவ்வளவு தூரம் நீங்க நிக்க வேண்டிய அவசியம்? அதாவது சார், இது ஒரு கட்டுக்கோப்பான இயக்கம். இந்த இயக்கத்துல இருந்த தொண்டர்கள் இவ்வளவு நடந்திருக்கு இல்லங்க. டிசம்பர் 5ஆம் தேதிக்கு பிறகு இவ்வளவு விஷயம் நடந்திருக்கிறது. திரும்பவும் கட்டுக்கோப்பான இயக்கம் அப்படின்னா அது என்ன அடிப்படையில் அந்த வார்த்தை என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என்று ஒரு அரசியல் களம் இருக்கிறது, ஒரு வியூகம் இருக்கிறது, ஒரு பாணி இருக்கிறது. அதிலிருந்து ஒருவரை கூட யாராலும் அந்த வளையத்துக்குள் இருந்து நீக்க முடியவில்லை. அதாவது நீங்க இப்ப சொல்றது கூட இரு அணின்னு தான் சொல்ல முடியுமே ஒழிய, இவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தவர்கள் எங்கோ சென்று விட்டார்கள், மாற்று இயக்கத்துக்கு போய்விட்டார்கள், அந்த ஒரு கருத்து, அந்த ஒரு பேச்சுக்கே இடம் இல்ல. இது ஒரு தெளிந்த தொண்டர்களையும் சிறந்த கட்டுப்பாடான தலைவர்களையும் கொண்டுள்ள இயக்கம். இந்த ஒரு திடீர் பொதுச் செயலாளர் மாண்புமிகு இதய தெய்வம் அம்மா அவர்கள் இறந்ததனால் ஒரு சில பிரச்சனைகள், இதை எல்லாரும் ஒரு குடும்பத்தில் இல்லாத போது இருக்கிற திமுக அப்படி ஒரு கருத்தை முன்வைக்கிறது. ஆட்சி உடனே தேர்தல் வருது அப்படின்னா அவங்க அரசியல் ரீதியா சொல்றாங்கன்னு சொல்லலாம். பாரதிய ஜனதா கட்சி ஒரு முன்வைக்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்களே அரசியல் ரீதியா நீங்க அணுகுறீங்க. நீங்க தான் சொன்னீங்க நாங்க 2 அணியா தான் இருக்கோம், தனியா பிரிஞ்செல்லாம் எங்கேயும் போயிடலன்னு திரு ஓ பன்னீர்செல்வம் சொல்கிறார். அதுதான் உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்னதாக பொது தேர்தல் வரும் என்று அவர் சொல்றாரு. அப்ப என்ன அடிப்படையில் அவர் சொல்றாரு? உங்கள் ஆட்சி மீது நம்பிக்கை இல்ல, நீங்க தடமாறிட்டீங்க, இந்த தடமாறிய தலைமையை நிச்சயமா மக்கள் ஏற்கல, தொண்டர்கள் ஏற்கலங்கிற கருத்தை அவர் முன்வைக்கிறார். அதாவது நிச்சயமாக அந்த கண்ணோட்டத்தில் அவர் சொல்லி இருக்க முடியாது. ஏன்னா முழுமையான பேச்சை நீங்க கேட்டிருக்க முடியும். அவர் அந்த கண்ணோட்டத்துல தான் சொல்றாரு. நேரடியான விமர்சனம், நேரடி விமர்சனம் இந்த ஆட்சியின் மீது நேரடி விமர்சனத்தை சொல்ல வரேன். ஏன்னா அதாவது அம்மா அணியை பொறுத்தவரையில் இன்றைக்கு அரசு திட்டங்கள் செயல்படுத்துதல் என்கின்ற வேகத்தில் அடுத்த முனைப்பை காட்ட தொடங்கி இருக்கிற போது திரு ஓபிஎஸ் அவர்கள் தன்னுடைய அணி சார்ந்தவர்களை தங்களிடம் தக்க வைப்பதற்காகவும் தன்னுடைய
இன்று வெளியே சென்றிருக்கிறார், சுற்றுப்பயணம் போக வேண்டும். அங்கே இருப்பவர்களை அந்த சுற்றுப்பயணத்தில் தன்னோடு அமர்த்திக் கொள்வதற்காகவும் சொல்லப்பட்ட ஒரு வாசகம் தானே ஒழிய அதுல ஒரு சிறிதளவும் உண்மை கிடையாது. தேர்தலுக்கு தயாராகுங்கன்னு தொண்டர்கள் சொல்றாங்க. சொன்னா அவர் கூட வரணும் இல்லையா? சுற்றுப்பயணத்திற்காக தொண்டர்களை தக்க வைப்பதற்கு ஒரு உற்சாகப்படுத்துவதற்காக சொல்லப்பட்ட அவரோடு இருக்கிறவர்கள் இன்னைக்கு தளர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. இன்னைக்கு அங்க திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையை ஏற்பதற்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் சிலர் தயாராயிட்டாங்கன்னா தொடர்ந்து செய்திகள் வருது. இவரும் அதை தான் குறிப்பிடுறாரு. ஆக தொண்டர்களை உற்சாகப்படுத்தி தன்னோடு வைத்துக் கொள்வதற்கு தன்னிடம் இருக்கின்ற சிறிய அளவிலான எண்ணிக்கையிலான சட்டமன்ற உறுப்பினர்களை விட்டுறக்கூடாதுங்கிறதுனால இதெல்லாம் பேசுறாரா? இல்ல, அவர் திரு சீனிவாசன் அவர்கள் பேசுகிற பொழுது ஒரு கருத்தை சொன்னார்கள். இது மாதிரி முதலமைச்சர் பதவிக்கு தான் இந்த இணைப்பு இழுபறியாக இருக்கிறது அப்படின்னு. அவர் நண்பர் பாண்டியன் சொல்ற போது இப்ப தெளிவா சொல்லிட்டார். அவர் 2 தலைமையின் கீழே அவர்கள் இயங்குகிறார்கள். திருமதி சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளர் என்ற தலைமையிலும், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் என்ற தலைமையிலும் இயங்குவதாக இப்ப அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எங்களது பிரச்சனையே இதுதான். திருமதி சசிகலா அவர்கள் இந்த இயக்கத்தை விட்டு வெளியேற்றப்பட வேண்டும். அதில் எங்களுக்கு முனை அளவும் சமரசம் கிடையாது. அம்மா அவர்களின் மரணத்திற்கு ஒரு நீதி விசாரணை வேண்டும். இப்ப சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளராக இருந்து திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு முதலமைச்சர் பொறுப்பு என்றால் ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க? ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நடக்காதுன்றதுனால அப்படி சொல்றீங்களா? இல்ல ஏற்றுக்கொள்ள எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் திருமதி சசிகலாவுடைய பொதுச் செயலாளர் பதவிக்கு கீழ் முதலமைச்சராக இருந்தவர் தான் ஓபிஎஸ். இன்றைக்கு அது முடியாதுன்னு சொல்றதுக்கு உண்டான காரணம் என்ன? தெளிவான காரணம் கிடையாது. நாங்க அப்படி இருக்கவே மாட்டோம். சரியான கேள்வி இது, சரியான கேள்வி. அதாவது எந்த ஒரு சூழ்நிலையிலும் திருமதி சசிகலா அவர்களை நாங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்குள் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். பாண்டியன் குறிப்பிட்டதாங்க. பொதுச் செயலாளராக சசிகலா அவர்களே இருந்தார். அவர்களை முன்னிறுத்தி பொதுச் செயலாளர் ஆக்கியதும் நீங்கள் தான். அப்படி இருந்து முதலமைச்சராக இருந்த போது அப்போது ஏற்றுக்கொண்ட அந்த அணிக்கு இப்போது என்ன பிரச்சனை? இது என்னன்னா, எல்லாரும் பேசும்பொழுது நான் அமைதியா இருக்கிறேன், நான் பேசும்பொழுது என்னை யாருமே பேச விட மாட்டேங்கிறீங்க. அதாவது திருமதி சசிகலா அவர்கள் இன்றைக்கு தண்டனை பெற்றிருக்கிற ஒரு குற்றவாளி. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களது காலத்திலே இருந்து இன்றைக்கு வரைக்கும், அதாவது திருமதி சசிகலா அவர்களுக்கு முன்பு வரை இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நடைமுறை, அதுக்கு நம்ம எவ்வளவு ப்ரூஃப் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஒருவர் தண்டனை பெற்ற குற்றவாளி என்று இறுதி தீர்ப்பு வந்துவிட்டால் அவர் இந்த இயக்கத்தின் அடிப்படை உறுப்பினர் பதவியில இருந்து அவர் நீக்கப்படுவார். ஜெயலலிதா உயிரோடு இருந்திருந்தாலும் இந்த இது பொருந்துமா? இதுக்கு கூட ஒரு விஷயம் சொல்றேன். நிச்சயமாக தண்டனை கொடுக்கப்பட்டது எப்போ சார்? இல்ல தம்பி, இல்ல அவர் பேச முடிக்கட்டும். இந்த மாதிரி இது என்ன இது அப்புறம் திரு கேசிபி உங்களுக்கு தான் கேக்குறேன். அதாவது நிச்சயமாக பொருந்தும். அவர் உயிரோடு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் இருந்து குன்ஹா ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு. அப்ப அவங்க அவங்க கர்நாடக உயர்நீதிமன்றம் அவர்களை விடுவித்திருந்தது. அதற்கு முன்னதாக ஒரு காலகட்டம் இருந்தது, சிறையில் இருந்தார். அந்த காலகட்டத்திலே பொறுப்புல இருந்தார். அதாவது இறுதி முடிவு ரிவ்யூ போயிருக்காங்க. ரிவ்யூ நார்மலா ரிவ்யூங்கிறது அது ஒரு நோஷனல் இதுதானே ஒழிய, ஒரு அரிதிலும் அரிது ஒரு ரிவ்யூல ஒரு தீர்ப்பு மாறுபட்டு இருக்கிறது என்பது ஏதாவது அந்த ஒரு எரர்ஸ் தான் ரெக்டிஃபை ஆகும். அது வராது. இது ஒரு முழுமையான ஒரு முடிவு. அதனால திரு ஓபிஎஸ் அவர்கள் நிச்சயமாக எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவர்களோ அவர்களை சார்ந்த நாங்களோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களோ திருமதி சசிகலா அவர்களை நாங்கள் இந்த இயக்கத்திலே ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இதில் நாங்கள் இறுதியான முடிவோடு இருக்கிறோம். இது ஒண்ணு. ரெண்டாவது, மக்கள் எங்க பக்கம் இருக்கிறார்கள், தொண்டர்கள் எங்கள் பகுதியில் எதன் அடிப்படையில் இந்த நீங்க நாங்க ஆர்கே நகர்ல நடந்த கூட்டம், நேத்து நடந்த ஒரு கூட்டம், இது எல்லாமே தொண்டர்களது பலத்தையும் மக்களது ஆதரவையும் எங்களுக்கு தெரிவித்திருக்கிறது. இது 2. மூணாவது, இப்ப திரு காமராஜ் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி கூட்டம் வரும்போதெல்லாம் ஓட்டு வந்தது இல்லங்கிறது தமிழக அரசுல பல நேரங்களில் நம்ம பல காரணங்களை நான் வரிசையா சொல்லிட்டேன். எதுக்காக இந்த கருத்து நேற்று முன்வைக்கப்பட்டது திரு ஓபிஎஸ் அவர்களால்? உச்சநீதிமன்றத்தில் திரு காமராஜ் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய சொல்லி அவங்க ஒரு உத்தரவு கொடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி விஜயபாஸ்கர் அவர்களிடத்துல வருமான வரித்துறை, அதே போல சில அமைச்சர்கள் அந்த வருமான வரித்துறை அதிகாரிகளை தடுத்ததற்காக உண்டான ஒரு வழக்கு, திரு தோப்பு வெங்கடாச்சலம், திரு செந்தில் பாலாஜி, அதே போன்ற ஒரு குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஒன்று கூடி தங்களது கருத்துக்களை வலியுறுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு செயல்பாடுகள், சில பேர்
எங்களுக்கு வந்து இவ்வளவு எம்எல்ஏக்கள், இப்ப இதே அவர் நீங்க திரு புகழேந்தி எடுத்தீங்கன்னா சொல்லுவார் எங்கள் பக்கம் இவ்வளவு எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. அப்ப இது எல்லாமே இன்றைக்கு இந்த ஆட்சி ஒரு கட்டுக்கோப்பாக சொல்றாரு. அப்ப இதையெல்லாம் எடுத்து பார்த்தால் இந்த ஆட்சி மக்களது ஆதரவு இல்லை, ஒரு கட்சியை ஒரு கட்டுக்கோப்பாக இல்லை. ஆகையினாலே எந்த ஒரு சூழ்நிலையிலும் தேர்தல் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்ற ஒரு அடிப்படையிலே தான் அந்த கருத்துக்கள் சொல்லப்பட்டது. இப்பொழுது நாங்கள் இணைப்புக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். திருமதி சசிகலா அவர்களை நீங்கள் வெளியேற்றுங்கள். இணைப்புக்கு தயாராக இருக்கிறோம்னு சொல்லிட்டு நீங்க வந்து திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கிற ஆட்சி மிக கடுமையாக விமர்சனம் செய்வீங்க. முதலமைச்சர் ஃபங்க்ஷனே பண்ணல, அவர் முழுக்க வந்து தடம் மாறி போயிட்டாரு, ட்ரெயின் வந்து பாதையை விட்டு போயிருச்சு, இப்படி எல்லாம் சொன்ன பிறகு பேச்சுவார்த்தை எப்படி அடுத்த கட்டத்துக்கு போகும்? அப்ப உங்களுடைய அடிப்படையான எண்ணம் என்னவாக இருக்கிறது? தேர்தலை சந்திப்பதுதான் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய எண்ணமா இருக்குதா, அல்லது தேர்தலை சந்திக்க வேண்டியிருக்கும் என்கிற எச்சரிக்கையாக நீங்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்றீங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசி தொடரும். எதிர்த்து பேசிட்டு வரப்போவது உள்ளாட்சி தேர்தல் அல்ல பொது தேர்தல் என்கிற அரசியல் தலைவர்களுடைய இந்த கணிப்புகள் குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். திரு கேசிபி இடைவெளிக்கு முன்னாடி உங்கள்கிட்ட பேசினேன். அப்போ இந்த அதிகாரத்தை திரு ஓ பன்னீர்செல்வம் அவருடைய நேற்றைய பேச்சு என்பது திரு எடப்பாடி பழனிசாமி அணிக்கு கொடுக்கப்பட்ட ஒரு எச்சரிக்கையா? அதாவது திருமதி சசிகலா அவர்கள், திரு தினகரன் அவர்கள், இன்றைக்கு திரு தினகரன் அவர்கள் டெல்லி திகார் சிறையில் இருக்கிறார்கள். ஸோ இந்த குடும்பத்தினுடைய செயல்பாடுகளினால் ஒரு அண்ணா திராவிட முன்னேற்றத்திற்கு ஒரு அவப்பெயர் ஏற்படுகிறது. மக்களுடைய ஆதரவை நாம் இழந்துவிடக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கிறது. ஆகையினாலே அவர்களை இந்த இயக்கத்தை விட்டு அப்புறப்படுத்துகிற ஒரு செயலை விரைவாக நீங்கள் செய்ய வேண்டும். அப்படி செய்யாத பட்சத்திலோ, செய்ய இயலாத பட்சத்திலோ இந்த ஆட்சியை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்பதுதான் செய்தி. இல்ல, இப்ப நீங்க ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடத்துறோம் அப்படின்னு சொல்றீங்க, பேச்சுவார்த்தைக்கு இப்போதும் தயார் அப்படின்னு சொல்றீங்க. திரு பொன்னையன் உங்க தரப்புல இருக்கிற மூத்த தலைவர்கள் ஒருத்தரா இருக்கிறாரு. அவருடைய பேச்சுக்கள் வந்து மிக கடுமையானதாக இருக்கிறது. அது சசிகலா குடும்பத்தோடு மட்டுமல்ல, ஜெயலலிதா அவர்கள் கோடிக்கணக்கில் சேர்த்து வைத்த பணத்தை ஒரு பாதாள அறையில் வைத்திருந்தார், மர்மம் நிறைந்த அறையில் இருந்துச்சு, அவருடைய கால் வெட்டி எடுத்து அப்படின்னு நிறைய கதைகளை சொல்றாரு. அதன் மூலமாக கால் பெருவிரல் அடையாளத்தின் மூலமாக அந்த பணத்தை எடுக்கிறதுக்கு இந்த குடும்பம் முயற்சித்தது அப்படின்லாம் சொல்றதன் மூலமாக கோடிக்கணக்கான ரூபாயை ஜெயலலிதா அவர்களும் சேர்த்து வைத்திருந்தார் அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறீங்க. இப்படி இவ்வளவு கடுமையான நிலைப்பாடுகள் எடுக்கும்போது பேச்சுவார்த்தைங்கிறது நடக்குமா? அல்லது நீங்க பேசுறது எல்லாமே முழுக்க முழுக்க இந்த அணியை ஒட்டுமொத்தமாக மக்கள் மத்தியிலிருந்து மக்கள்கிட்ட நீங்க எக்ஸ்போஸ் பண்றோம் அப்படிங்கிற பேர்ல ஜெயலலிதா அவர்களுக்கும் சேர்த்து தானே இதெல்லாம் பொருந்தது? இல்ல, திரு பொன்னையன் அவர்கள் வந்து என்றைக்கு அம்மா அவர்கள் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டார்களோ அன்றிலிருந்தே மிகுந்த ஒரு மன வருத்தத்திலே இருக்கிறார்கள். அந்த வருத்தத்தில் அவர் இது மாதிரி ஏதாவது பேசியிருக்கலாம். அந்த ஒரு கருத்து எங்களுக்கு வருத்தத்தில் பேசிய ஒருத்தர் தான் 7.5 லட்சம் ரூபாயை வந்து இவங்க சசிகலாவை தான் நாமினியா போட்டிருக்காங்க, அதனால் அவர்தான் பொருத்தமானவர் பொதுச் செயலாளர் பதவிக்குன்னு பேசினார். அந்த வருத்தத்தோடு தான் அதையும் பேசினார். அதனாலதான் சொல்றேன், அம்மா அவர்கள் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டதிலே இருந்து அவர் ஒரு மன சங்கடங்களிலே இருக்கிறார். அந்த ஒரு சங்கடங்களிலே அவர் அது மாதிரி அம்மா அவர்கள் மீது இருக்கிற ஒரு அன்பிலே அப்படி கூட சொல்லியிருக்கலாம். அந்த கருத்து எங்களுக்கு ஏற்புடைய கருத்து. நாங்கள் அதை மறுக்கிறோம். அவர் அது போல பேசி இருந்தது தவறு. அந்த கருத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. கோடிக்கணக்கில் ஜெயலலிதா அவர்கள் சேர்த்து வைத்தது தவறு, அந்த பேச்சு தவறுன்றீங்களா? அல்லது கொடநாடு பங்களால மர்ம மாளிகையாக இருக்கிறது, அங்க நடக்கிற கொலை கொள்ளை விஷயங்கள்ல சந்தேகம் இருக்கிறது அப்படின்னு அவர் சொல்றதை மறுக்கிறீங்களா? அம்மா அவர்கள் அங்கே ஏதோ பணம் வைத்திருந்தார்கள், அதை அம்மா அவர்களது கால் விரலை வைத்து அதை எடுக்க முயற்சித்தார்கள் என்ற ஒரு இது அவர் ஒரு சற்று மனசங்கடத்திலே அது போல பேசியிருக்கலாம் என்று கருதுகிறேன். அந்த கருத்திலே எனக்கு உடன்பாடு இல்லை. மற்றபடி கொடநாடு மர்மம் அப்படிங்கறத பத்தி நீங்க ஏற்றுக்கொள்கிறீர்கள் அவர் சொல்றத? இல்ல, கொடநாடு பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு 2 மரணங்கள் அங்கே ஏற்பட்டு இருக்கிறது. நிச்சயமாக கொடநாடு மட்டும் இல்லை, எந்த இடத்துல ஒரு மரணம் ஏற்பட்டாலும் ஒரு கொலை ஏற்பட்டாலும் நிச்சயமாக அது அரசாங்கத்தினுடைய கடமை அதை தீர விசாரித்து ஒரு நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு உட்படுத்துவது. அதை அவர்கள் செய்ய வேண்டும்.
அந்த இடத்திலேயே தொடங்கினார். அதுக்கும் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டதுன்னு முதல் அறிக்கை கொடுத்தது திரு ஓ பன்னீர்செல்வம். அதன் பிறகு நேற்றைக்கு அவர் பேசின பேச்சு வரைக்கும் ஒரு பக்கம் அவர் சுற்றுப்பயணம் செல்கிறார், இன்னொரு பக்கம் மதுரையில இவரும் இளைஞர்களை சந்திக்கிறோம்னு திரு எடப்பாடி பழனிசாமி போகிறார். அப்ப ரெண்டு பேருமே மக்கள் மத்தியில என்னுடைய செல்வாக்கு என்ன அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கான ஒரு பயணமா அது இருக்குதா? இப்ப அந்த இடத்துல தான் புள்ளியில தான் வருது திரு சீனிவாசன் குறிப்பிட்ட மாதிரி முதலமைச்சர் பொறுப்பு யாருக்கு, முதலமைச்சராக யார் இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பதற்காக அல்லது தங்களுக்கான செல்வாக்கை நிரூபிப்பதற்காக இப்படி போட்டி போட்டுக்கிட்டு பயணங்கள் போறீங்களா அப்படிங்கிற கேள்வி. அப்படி இல்லை. எங்களது பிரச்சனையே இப்ப அவர் திரு நண்பர் பாண்டியன் வந்திருக்கிறார் என்றால் அவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சார்பாக பேசுகிறாரா, திருமதி சசிகலா அவர்கள் சார்பாக பேசுகிறாரா என்ற ஒரு குழப்பம். அவர் தெளிவா சொல்லிட்டாரு, கட்சிக்கு சசிகலா, ஆட்சி தலைமைக்கு திரு எடப்பாடி அப்படிங்கறத அவர் தெளிவா சொல்றாரு. கட்சிக்கு தலைமைக்கு திருமதி சசிகலா அவர்கள் தான் என்ற ஒரு நிலைப்பாட்டை அவர்கள் எடுத்தால் நாங்க தெளிவா இப்போதைக்கு அவர் தானே பொதுச் செயலாளர். இல்ல, அவர் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பொதுச் செயலாளர் அல்ல. அது 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 வேற விவாதம். ஆனால் அவரை இந்த இயக்கத்திலே வைத்துக் கொண்டு பேச்சுவார்த்தை நடத்த நாங்கள் தயாராக. இந்த ஆட்சியை பற்றின உங்க மதிப்பீடு என்ன? இந்த ஆட்சி தடம் மாறுகிறது அப்படின்னா எந்த அடிப்படையில் தடம் மாறுதுன்னு சொல்றீங்க? திருமதி சசிகலா அவர்கள் இந்த இயக்கத்தை விட்டு நீக்கப்படாவிட்டால் நிச்சயமாக மக்கள் ஆதரவையும் தொண்டர்களின் எதிர்ப்பையும் இந்த அரசாங்கம் சந்திக்க வேண்டியது வரும். ஆட்சியை மிக விரைவாக இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். திரு பாண்டியன் சார், இதுல ரெண்டு விஷயம். திரு ஓபிஎஸ் அவர்கள் நடத்திய கூட்டம் அவர்களுடைய ஆதரவாளர்களை வைத்து நடத்திய கூட்டம். திரு முதலமைச்சர், தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பங்கு பெற்ற கூட்டம் மாணவர்களை அழைத்து ஏற்படுத்திய கூட்டம். இந்த ரெண்டுக்கும் இவங்க எல்லாருமே ஒரே ஒரு வார்த்தையை தான் பிரயோகப்படுத்துறாங்க, மக்கள். இந்த மக்கள்ங்கிற சொல்லாடல் யாரை சார்ந்த மக்கள்? அவரை ஆதரிக்கும் மக்களா, திமுகவை சேர்ந்த மக்களா, பிஜேபியை ஆதரிக்கின்ற மக்களா, அல்லது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மா அணியை நேசிக்கின்ற மக்களா? ஆக இப்போ மாணவர்களை மட்டுமே வைத்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒரு நிகழ்ச்சியை பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறார். அந்த கூட்டத்தில், அந்த விழாவில் நிறைய மாணவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள், சிறப்பாக நடந்து சென்றிருக்கிறது. இவர்கள் தங்களுடைய ஃபாலோயர்ஸ், தங்களை ஆதரிப்பவர்களுக்கு முன்னால் நின்று பேசுவது என்பது முழுக்க முழுக்க அரசியல் பேச்சு. இன்று முதலமைச்சர் தான் ஒரு சிறந்த நிர்வாகி என்பதை எடுத்துக்காட்டு அமைச்சரவையில் இருக்கிற மூத்த அமைச்சரா இருக்கிற திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் சொல்றாரு, திமுக செயல் தலைவர் ஸ்டாலினை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு தான் திரு ஓபிஎஸ் வேலை செய்யறாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. என்ன அடிப்படையில இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறீங்க? இன்னொரு பக்கம் திரு ஜெயக்குமார் இன்னைக்கும் கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறார். நீங்க பேச்சுவார்த்தைக்கு தயாரா இருக்கீங்களா இல்லையா? இல்லன்னா நாங்க எங்க கிட்ட பெரும்பான்மை இருக்கிறது, நாங்கள் ஆட்சியை நடத்தி காமிக்கிறோம், எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்னு சொல்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன அச்சம்? கரெக்ட் சார். அதாவது மிக சிறப்பா தமிழ்நாடு அரசு இன்றைக்கு இருந்த முதலமைச்சர் அனைவருமே மக்கள் நலம் சார்ந்த பணிகளை முடுக்கி விடுகின்ற வேலை, அது சார்ந்த சிந்தனைகளுக்கு போயிட்டாங்க. இப்ப அந்த நிகழ்வுகள் மக்களை மிகவும் ஈர்க்கக்கூடிய வகையிலும் இந்த குளத்தல மண் இலவசமாக மண் அள்ளி கொள்ளலாம் என்கின்ற நிலைமையாக இருக்கட்டும், அடுத்து மணல் குவாரிகளை அரசு எடுத்துக்கொள்ளும், 3 ஆண்டுகளில் அதையும் முழுமையாக நிறுத்திவிடும், இந்த டாஸ்மாக்கு இணையான ஒரு வருவாய் தேடுதல் போன்ற பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இப்போ இந்த நகர்வுகள் சிறப்பாக முடிகின்ற பட்சத்தில் அதனுடைய அவுட்கம் என்னவா இருக்கும்? ஓபிஎஸ் முழுக்க முழுக்க புறந்தள்ளப்படுவார். ஆக அந்த நகர்த்தலின் வீரியத்தை உணர்ந்துதான் இன்றைக்கு இவர்கள் அந்த கூட்டத்திலே இது போன்ற ஒரு செய்கையை ஆட்சி வரும், ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு தோற்றத்தை இதை யார் சொல்லணும்? எந்த எம்எல்ஏவாவது இங்க சொன்னாங்களா? இல்ல, இன்றைக்கு அவரோட 11 பேர் இருக்காங்க. 11 பேர் ஒரு ஆட்சி அமைக்க முடியாது சார். ஆட்சி அமைக்க முடியாது. ஆனா ஆட்சி நீடிக்குமா நீடிக்காதான்னு சொல்ல முடியல. அவர் முன்னாள் முதலமைச்சரா தன்னுடைய அனுபவத்துல கூட சொல்றாரு. முன்னாள் முதல்வராக இருந்த அனுபவமாக இருக்கட்டும், அப்படி அனுபவம் இருந்திருந்தால் இப்படி இது போன்ற ஒரு வாசகத்தை சொல்லுறோமே, இது நடக்குமா? இது நாம் சொல்வது ஒரு தெளிந்த சிந்தனை. ஏன் நடக்காது? ஏன் நான் கேக்குறேன்னா, ஏன் கேக்குறேன்னா, நீங்க ஒரு பக்கம் தலித் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒன்னா கூடி ஒரு முடிவு எடுக்கிறாங்க, பேசுறாங்கன்னு செய்தி வருது, பத்திரிகை செய்தி. இன்னைக்கு வரைக்கும் அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் மறுக்கல, அவர்களுக்கு தங்களுக்கான போதுமான பிரதிநிதித்துவம் இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அவங்களோட எண்ணிக்கையும் இரட்டை இலக்கத்துல போகுது. இது ஒரு பக்கம் இருக்கிறது. இன்னொரு பக்கம் வட தமிழ்நாட்டில் இருக்கிற வேறு ஒரு சமூகத்தை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒன்னா பேசுறாங்க. அப்படின்னா இப்படி குழுக்களாக இருக்கிற பட்சத்துல நீங்க எப்படி ஒருங்கிணைந்து ஒரு ஆட்சியை நடத்த முடியுங்கிற கேள்விதான் திரு கேசிபி எழுப்புறாரு. அதாவது நீங்க இப்போ சொல்லப்படுகிற தகவல்கள் எல்லாமே சமூக வலைத்தளங்கள் இல்ல சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு பெரம்பலூர் சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு இதை பத்தி பேசினாங்கன்னு சொல்லி செய்தி வருகிறது. இல்ல சார், அதுதான் அந்த ஹிந்துல இந்த செய்தி வந்தது, அதை இன்று வரை அவர் மறுக்கவில்லை.
அதுதான் நான் உங்ககிட்ட வந்து பேச ஆரம்பிக்கும் போதே மிகவும் தெளிவாக ஒரு விஷயத்தை சொன்னேன். அதாவது ஒவ்வொரு கட்சியில் ஒவ்வொருத்தரும் அவர் ஒன்றிய செயலாளர் இருந்து மாவட்ட செயலாளர் இருந்து ஒரு சிலரை ஃபாலோ பண்ணி தான் தலைமை பக்கத்தில் வராங்க. அப்படி இருக்கிற போது இன்றைக்கு தலைமை ஒரு ஸ்திரமான தலைமையை தெளிவாக ஏற்படுத்துகின்ற வரை அந்தந்த யாரை ஃபாலோ பண்ணி போனார்களோ அந்த வகையில் அவர்கள் சென்று கொண்டு இருக்கிறார்களே ஒழிய கழகத்தை விட்டு வெளியே வருவதோ கழகத்துக்கு எதிர்ப்பான நிலைப்பாடு எடுப்பதோ என்பதோ துளி அளவும் கிடையாது. அதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த ஒரு தலைமை புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய இறப்பை சட்டமன்ற உறுப்பினர்களிலிருந்து அனைவரும் அது கட்சி உறுப்பினர்களாக இருக்கட்டும் தொண்டர்களாக இருக்கட்டும் அனைவருமே அந்தந்த வழியில தான் சென்று கொண்டிருக்கோம். ஒவ்வொரு தலைமை அந்த அடுக்கு தலைமையின் கீழே நாங்க போயிட்டு இருக்கோம் ஒழிய இப்ப நீங்க வந்து மேல இருக்கிற தலைமையை மட்டும் நீங்க எப்போது சொல்லுங்க அது யாருன்னு சொன்னீங்கன்னா இன்றைக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருந்த ஆளுமையை இப்போது வரப்போகிறவரிடம் ஒப்பிட்டு பார்ப்பது என்பது ஒரு தவறான விஷயம். ஏன்னா அவர்கள் புரட்சி தலைவி அம்மா அவருடைய அந்த அரசியல் வாழ்வுங்கிறது எவ்வளவு நெருக்கடிகள் துன்பங்கள் அதையெல்லாம் தாண்டி ஜெயித்து வந்ததுக்கு அப்புறம் கிடைத்த அம்மாங்கிற ஒரு உருவத்திற்கும் ஆட்சியை நடத்த முடியுமாங்கிறது இன்றைக்கு நடத்த முடியுமா இல்ல நாங்கள் ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் சேர்வதற்கான நடவடிக்கை தான் அது. அந்த நடவடிக்கை நடக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க போக முடியாது, நீங்க சேர முடியாது, உங்களை விட மாட்டோம். இல்ல அதான் இப்ப பிஜேபியில இருந்து திரு ஸ்ரீனிவாசன் சொன்னார், நாங்க ஒரு எச்சரிக்கையாக உங்களுக்கு ஒரு அனுபவத்தின் அடிப்படையில் சொல்றோம், இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கு, நீங்க சரி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றோம். சொல்லி முடிக்கும் போது அவர் சொன்ன விஷயத்தை நான் தெளிவா சொல்றேன். எப்படி வந்தாலும் தொண்டர்களும் அந்த கட்சி நிர்வாகிகளும் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள்னு ஒரு பக்குவத்தை சொன்னார் இல்லையா? அதுதான் சார் அந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தனம். அவர் சொன்னார் இப்படி இருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயம் ஒரு இதா சொன்னாரு சிரிச்சுக்கிட்டு. அதுதான் அதிமுக தனம் சார். அந்த கட்சியில் இருப்பவர்கள் யாரும் அடுத்த நிலைக்கோ அடுத்த கட்சிக்கோ போக மாட்டார்கள். ஒரு குறிப்பிட்ட மைய புள்ளியில் என்ன சொன்னாலும் கேட்டுப்போம், வேற எதை பத்தியும் யோசிக்க மாட்டோம், வேற எந்த விஷயத்தையும் கேட்க மாட்டோம் அப்படிங்கறதா? மக்கள் நலன் சலன் கட்சி சொல்றத கேட்டா மக்கள் ஒருத்தருக்கும் எல்லாருக்கும் புரியும். இப்ப எல்லா விஷயங்களும் தெரிந்த மக்கள் உங்களுடைய நலன் கட்சி நலன் சொல்லுங்க, கட்சி ஒற்றுமையா இருக்கணும்னு நாங்க கேட்கிறோம் சொல்லுங்க, அல்லது ஆட்சி நீடிக்கணும்னு சொல்லுங்க. இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மக்கள் நலன் எந்த இடத்துல வந்து சொல்லுங்க, என்னென்ன விஷயங்கள்ல மக்கள் நலனுக்காக நாங்க எல்லாம் இப்படி ஒண்ணா இருக்கணும்னு சொல்லுங்க, அல்லது இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்துச்சுன்னு சொல்லுங்க. கண்டிப்பா சார். அதாவது நீங்க சொல்றது இந்த நிலைமை ஏன் வந்துச்சு அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி மக்கள் நலன் சொல்றாங்க. மக்களுடைய நலன்றது வறட்சி பிரச்சனை இருக்குது, அவங்களுக்கு வந்து இன்னைக்கு விவசாயிகளுடைய பிரச்சனைல இருந்து தொடங்கி ஒரு 100 பிரச்சனை இருக்கு, ரேஷன் கார்டு பிரச்சனை வரைக்கும் இன்னைக்கு இருக்குது. இந்த பிரச்சனைகள்ல எதையெல்லாம் இன்னைக்கு நம்ம வந்து முழுமையாக அதை கவனிக்கிறோம் அல்லது அதுக்கான முக்கியத்துவம் கொடுக்கிறோம்ங்கிறதுலதான் மக்கள் நலன். மக்கள் நலன் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிறது என்ன நலன்? ஒண்ணு கட்சியை ஆட்சியை நீடிக்க வச்சுக்கணும், தொடர்ந்து தக்க வச்சுக்கணும், அல்லது சட்டமன்ற உறுப்பினர்கள் அடிப்படையில் அவங்களுக்கு வந்து இன்னும் 4 வருஷத்துக்கு அல்லது உடனடியாக தேர்தலை சந்திக்க முடியாது அப்படிங்கிற சுயநலம். இதை தாண்டி என்ன இருக்குன்னு எனக்கு சொல்லுங்க. நான் சொல்றதை கவுண்டர் பண்ணுங்க. நீங்க சொன்னதுக்கு மிக தெளிவா சொல்றேன். நீங்க சொன்ன பிரச்சனைகள் எல்லாம் அதனுடைய மூலம் எப்போது ஆரம்பிக்கப்பட்டது? இந்த குறிப்பிட்ட இந்த ஒரு 3 மாதத்தில் தொடங்கப்பட்ட பிரச்சனைகளா? ஆட்சி வந்ததுல இருந்து இருக்குன்னு திமுக குற்றச்சாட்டு வைக்குது. ஏன்னா நீங்க 6-7 மாசமாவே நிர்வாகம் இல்ல அப்படின்னு இருக்கு. இதுல நீங்க சொல்ற பிரச்சனைகள்ங்கிறது திமுக ஆட்சி முன்னாடி 7 வருஷமா இல்ல 6 வருஷமா ஆட்சியில இருந்துட்டு திருப்பி அதுக்கு முன்னாடி இருக்கிற திமுக பேசி என்ன பிரயோஜனம்? இல்ல நீங்க சொல்லுகிற அந்த பிரச்சனைகள் 100 பிரச்சனை என்பதும் இந்த திடீரென்று 3 மாதத்திற்கு முன் முளைத்த பிரச்சனைகளா? இல்ல, அது இருந்து கொண்டே இருப்பது அதனுடைய இயல்புல இருக்கு. நீங்க ஒரே ஒரு விஷயம் சொல்லலாம், இன்றைக்கு அதற்கு எங்கள் கட்சி மட்டும் பொறுப்பா என்று நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். இருக்கின்ற அனைவரும் தான் பொறுப்பு. இன்றைக்கு இருக்கிற அனைவரும் எதை நீங்கள் உற்று நோக்குகிறீர்கள்? இந்த அதிமுகவில் என்ன நடக்கிறது, என்ன நடக்கும், இதைத்தான் செய்தியாக பிரகடனப்படுத்தப்படுகிறது. செய்தியா இருக்குது. ஆட்சியில் இருக்கிற ஒரு கட்சியாக இருக்கிறதுனால ஆட்சி நிர்வாகம் என்னவாக போகிறதுங்கிற கேள்வி அதுக்கான செய்தி சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. அந்த கேள்வி இருப்பதனால் இப்ப நீங்க ஒரு விஷயம் சொல்லுங்க, மக்கள் நலன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க சார். சார் நாங்க 2023 வரைக்குமான திட்டங்கள்ல கட்சி இது எப்படி நடத்தப்பட வேண்டும்ங்கிறது அம்மா வந்து விஷன் 2023 எழுதி வச்சிருக்காங்க. அதை நோக்கி நாங்க நகர்வதற்கு எங்களை சரி செய்து கொண்டு அதே வேகத்துல போறோம். அதனால ஒரு நிறுவனம் ஆந்திராவுக்கு போயிட்டாங்க. இதெல்லாம் யார் கவனிக்கிறது? ஒரே ஒரு இதெல்லாம் யார் கவனிக்கிறது சார்? நீங்க கேக்குறீங்க, பதில் எனக்கு வாய்ப்பு. அதாவது சார் இப்போ ஒரு காலத்திட்டம் போடுறோம், இவ்வளவு வருஷத்துக்கு நாங்க இப்படி எல்லாம் பண்ணோம்னு. அதுல சில நெருக்கடிகள், நம்மை சாராத காரணங்கள்,
அவர் நேரடியா வைக்கிற குற்றச்சாட்டு ஊழல் குற்றச்சாட்டு. நீங்க இவ்வளவு எதிர்பார்க்கறாங்க, என்னால இங்க தொழில் பண்ண முடியாதுன்னு போறாங்க. நீங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியல, இன்னைக்கு இருக்கிற சூழல்ல நாங்க கவர்மெண்ட் எதுவும் ஃப்ரீ லேண்ட் கொடுக்க முடியாது அல்லது வேற எதுவும் எங்கேஜ் பண்ண முடியாதுன்னு சொல்றது வேறு. அவர் வைக்கிற குற்றச்சாட்டு நேரடி குற்றச்சாட்டு இதுவரைக்கும் மறுக்கப்படவில்லை. அதுவே இப்ப எல்லா கேள்விகளும் எல்லா எதிர்க்கட்சிகளும் எழுப்புகின்ற கேள்விகளுக்கு என்ன பதில் அப்படிங்கிறது இருக்கு. திரு சரவணன், ஒருவர் கூறியது மட்டுமே ஒருத்தர் இல்லைங்க, ஒரு கம்பெனி பொதுவாக பொதுவெளியில இப்படி எல்லாம் பேசினது கிடையாது. ஒரு கம்பெனி தன்னுடைய கருத்தை சொல்கிறது அப்படின்னு சொன்னால் மறுத்திருக்கணும். சம்பந்தப்பட்ட துறையினுடைய அமைச்சர் மறுத்திருக்கணுமா வேண்டாமா? கண்டிப்பாக. அதாவது துறை செயலாளர் மறுத்திருக்கணுமா வேண்டாமா? எங்க போச்சு இதுவரைக்கும் அந்த விளக்கமே வரல. விளக்கம் பெற முயற்சித்துக் கொண்டே மட்டுமே அது அந்த குற்றம் சாட்டப்பட்ட உடனே அதை நாம அது உண்மை அப்படின்னு எடுத்துக்கொள்ள முடியாது. அது எந்த நோக்கத்தில் அவருக்கும் என்ன விஷயம் இருந்தது, எப்படி பண்ணதுங்கிற பின்புலத்தை பார்க்காமல் இப்படி வந்தது இப்படி போயிடுச்சுங்கிறத நான் மறுக்கிறேன். ஊழல் குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அந்த குற்றச்சாட்டுக்கு அமைதியாக இருக்கிறதுன்றதே பதில் இல்லையோ அப்படிங்கிற கேள்வி எழுப்பிடும். அதுதான் அங்க இருக்கிற பிரச்சனை. இல்ல நேரம் ரொம்ப குறைவா இருக்கு, எல்லாரும் பேசலாம். திரு சரவணன், இப்போ இந்த மாதிரியான ஒரு பொது தேர்தல் அப்படிங்கறத மக்கள் விரும்புறாங்க அப்படின்னா, ஒரு தேர்தல் ஒரு லீகலா சொல்ற ஒரு 5 ஆண்டுகளுக்கு இருக்க வேண்டிய ஒரு ஆட்சி அதுவாக களைவது என்பது வேறு. ஆனால் இப்படி களையணும் அப்படின்னு விருப்பப்படுவது என்பது சரியா இருக்க முடியுமா? இல்ல, சரியா இருக்க முடியுமா அப்படின்னா, ஒரு ஆட்சி ஒரு கட்சி எதற்காக ஆட்சி அமைக்கிறது என்றால் முக்கியமாக மக்கள் பிரச்சனைகள் தீர்த்து வைக்க வேண்டும். மக்கள் சார்ந்து அவர்கள் தொடர்ந்து சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய என்னென்ற அந்த இதை எல்லாத்தையும் தீர்த்து வைக்க வேண்டும் என்பது ஒரு தலையாய கடமை, ஆட்சியின் தலையாய கடமை. ஆனால் இந்த ஆட்சி விவசாயிகள் பிரச்சனையாகட்டும், அவர்கள் கேட்டது ஒரு லோன் வெய்வர் என்று சொல்லக்கூடிய அந்த லோன் வெய்வர், அதை கூட அவர்களால் கொடுக்க முடியவில்லை. 42 நாட்கள் தொடர்ந்து கடும் போராட்டத்திற்கு பிறகு. அதாவது திண்டுக்கல் சீனிவாசன் சொல்றாரு, இந்த போராட்டங்களுக்கு பின்னால் திமுகவும் திரு ஓ பன்னீர்செல்வம் இருக்கிறார் அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இந்த டிராட்டுக்கு பின்னால திமுகவா இருந்துச்சு, இல்ல அவர்கள் கடன் பிரச்சனைக்கு பின்னால திமுக இருந்துச்சா? இது ஒரு கேலி பேசுவது போல இருக்கிறது. அவர்கள் பிரச்சனை, விவசாயிகள் அவர்களுடைய வாழ்வாதார பிரச்சனைக்கு ஒரு மரண போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதை கேலி பேசுவது போல இவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதை பெரிதுபடுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. இது ஒரு விஷயம். அதாவது இந்த ஆட்சியோடைய அலங்கோலம் என்ற நிலையில் இருக்கிறது என்றால் மக்களின் அன்றாட வாழ்க்கையை பாதித்துக் கொண்டிருக்கிறது. NTPCக்கு 1500 crores கொடுக்க வேண்டும். டான்ஜெட்கோ மின் பகிர்மான கழகம் தமிழ்நாடு அது கொடுக்க முடியவில்லை. தமிழ்நாட்டில் சென்னையில் ஒரு நைட்டு ஃபுல்லாக கரண்ட் கிடையாதுங்க. அடுத்து தண்ணீர் பிரச்சனை 15 நாட்களுக்கு தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர் இருக்கிறதுன்றாங்க. இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணிச்சு? இப்ப இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டு இருக்கு? இதுக்கு ஏதாவது ஒரு பிளான் இருக்கா? இதை விட்டுட்டு நாங்க சேருவோம் சார், நான் பேசுறேன், நீங்க பேசும்போது நான் பேசல. இது இருக்கும் பொழுது யார் இத பத்தி ஏதாவது பேசுறாங்களா? நாங்கள் இணைவோம் பிரிவோம்னு ரொம்ப ஒரு எதுவுமே நடக்கலன்றீங்க. வைகை டேமுக்கு போய் முயற்சிகள் எடுக்கப்பட்டது, நிறைய விஷயங்கள் இல்ல. அதை தாண்டி இல்ல, நான் அது விளையாட்டுக்கு சொல்ல, ஒரு அட்டெம்ப்ட் எடுத்தாங்க. இல்ல அது எப்படியா வேணாலும் புரிந்து கொள்ளப்பட்டிருக்கலாம். ஒரு அட்டெம்ப்ட் நடந்ததுன்னு நான் சொல்ல வரேன். அது அப்படியான ஒரு விஷயம் இருந்தது. இது போன்ற விஞ்ஞான முயற்சிகளை நாம் பாராட்டலாம். அதோட விட்டுக்கோ. இதுல முக்கியமான விஷயம் என்ன, பிறகு ரெவ்யூ மீட்டிங் நடத்தினாரு. இதெல்லாம் நடக்கிறது, இதெல்லாம் நாங்க செய்யறோம்ன்றாங்க. இந்த பிரச்சனை, கட்சி பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆட்சியில் நடந்து கொண்டிருக்கிற மக்களுடைய பிரச்சனைகளையும் நாங்கள் கவனிக்கிறோம், அமைச்சரவை கூட்டம் நடத்தி இதெல்லாம் தான் செய்யறோம்னு இப்ப ஆட்சி பொறுப்பில் இருக்கிறவங்க சொல்றாங்க. இப்போ மக்கள் அதை கடந்து ஒரு தேர்தலை சந்திப்பதற்கு தயாரா இருக்காங்க அப்படிங்கிறீங்களா? கண்டிப்பாக. ஏன்னா இப்போ முக்கியமான பிரச்சனைகள், இப்போ நீட் பிரச்சனை ரொம்ப தலை விரித்து, நாளைக்கு நீட் எக்ஸாம் நடக்குது. தமிழக அரசுக்கு இதற்கான எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல. இன்னைக்கு தமிழகம் முழுவதும் திமுகவின் சார்பில் விவாதங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், கருத்தரங்கம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மத்திய அரசின் கைப்பாவையாக அதிமுக அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கையில தெளிவா சொல்லியிருக்காங்க, ஓபிஎஸ்க்கும் இபிஎஸ்க்கும் பெரிய போட்டி, பிரதமரின் முதன்மையான ரசிகன் யார் என்று காட்டிக்கொள்வதிலே ஒரு மிகப்பெரிய போட்டி நடந்து கொண்டிருக்கிறது. அதுலதான் அவங்க பிரதமர் இப்படி பண்ணிட்டார் அப்படி பண்ணிட்டாருன்னு சொல்றாங்களே தவிர, மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக அரசு தமிழகத்தை தொடர்ந்து வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு பிரச்சனையிலும் வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. அதை கேட்க திராணியற்று இருக்கிறார்கள் இங்கே இருக்கக்கூடிய மாநில ஆட்சி. காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டு, நீட் பிரச்சனை, வறட்சி நிவாரணம், எந்த பிரச்சனையை எடுத்துக்கொண்டாலும் மத்திய அரசு மூக்கை நுழைத்துக் கொண்டிருக்கிறது, தமிழகத்தின் நலனை ஒடுக்க பார்க்கிறது. ரொம்ப நேரம் ரொம்ப குறைவா இருக்கு, அவர்கிட்ட கேட்டு வந்தோம். நீங்க என்ன சொல்லுங்க, ரொம்ப சொல்லுங்க. அதாவது அதிமுகவின் 2 அணிகளும் பாஜகவை எதிர்ப்பதில்லை, மக்களுடைய நலனை புறக்கணிக்கிறார்கள் என்று இவர் கூறுகிறார். ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது
மத்திய அரசாங்கத்தோடு போராடி பல பிரச்சனைகளை அவர்கள் இப்ப இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது ஏன் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட் இல்ல? இந்தி திணிப்பு நீங்க எதுக்கு போய் ஒரு சந்திக்கலாம். statement இல்ல? போய் நீட்ட பிரதமரை பத்தியே ஒரு சந்திச்சதுக்கு, statement இல்ல. குடியரசுத் ஒரு தலைவரை statement கூட சந்திப்பதற்கு எதற்காக போனாங்க? இங்க இருந்து நீங்களே பலமுறை எலெக்ஷன் கமிஷனுக்கு டெல்லிக்கு போறீங்க. எத்தனை முறை பிரதமரை சந்தித்து தமிழ்நாட்டு பிரச்சனைகளுக்காக திரு ஓ பன்னீர்செல்வம் அணியின் சார்பாக அல்லது அவரின் சார்பாக கடுமையான நிர்பந்தங்கள் கொடுக்கப்பட்டது, வேண்டுகோள் கொடுக்கப்பட்டதுன்னா எதுவும் இல்லை அப்படிங்கிற அந்த கேள்வி இருக்கிறது. அதனால அந்த கருத்துக்கான இன்னொன்னு ஜெயக்குமார் சொல்றாரு, நீங்க இந்த ஆட்சி கலையும் அல்லது தேர்தல் வரும் அப்படிங்கிறது விஷமத்தனமான ஒரு கருத்து திரு ஓ பன்னீர்செல்வம் சொல்லியிருக்கிறது அப்படிங்கிறாரு. இப்படியான நிலைமையில இது எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? இல்ல, அதாவது இந்த இணைப்பு பத்தின ஒரு முதல் முயற்சிக்கே முட்டுக்கட்டை போட்டவர் திரு ஜெயக்குமார் அவர்கள். இதுல பிரச்சனையே அவர் தன்னுடைய பொறுப்பையே விட்டு கொடுக்குறேன்னு சொன்னாருங்க. அதுதான் பிரச்சனையே. அவர் அந்த இடத்துல தான் சொல்றாரு. அப்போ நீங்க அதுதான் பிரச்சனை இல்ல சாரி, அதுதான் பிரச்சனைனா அந்த பொறுப்பு தான் பிரச்சனை இல்ல, போதாது. அப்படி இல்ல. இவர் யாரு? ஏங்க, ஒரு இன்னைக்கு ஒரு மக்களுடைய பேராதரவை பெற்றிருக்கிற ஒரு மாபெரும் இயக்கத்தினுடைய தலைவராக இருக்கிறார் அவர், அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள். இவர் வந்து நான் அவருக்கு இந்த ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி அலோகேட் பண்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரத்தை இவருக்கு யார் கொடுத்திருக்கிறார்கள்? நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஆனால் இப்போ இன்னமும் நீங்க நம்புறீங்க பேச்சுவார்த்தைக்கு இடம் இருக்கிறது? மூணே இதுதான். ஒண்ணு, இன்றைக்கு இப்ப எனக்கு ஒரே கேள்விதான், பேச்சுவார்த்தை நடந்து இந்த அணிகள் பலப்பெற்று ஆட்சி ஸ்திரத்தன்மையை அடையுமா அல்லது திரு ஓ பன்னீர்செல்வம் சொன்ன மாதிரி விரைவில் தேர்தல் வருமா? உங்களுடைய இந்த குடும்பத்தை அவர்கள் இந்த இயக்கத்தை விட்டு வெளியேற்றி அம்மா அவர்கள் மரணத்திற்கு விசாரணை அமைத்தால் நிச்சயமாக பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று எங்களது குழுவின் சார்பாக ஏற்கனவே அறிவித்திருக்கிறார்கள். இந்த ஆட்சி தொடருமா? ஸ்திரத்தன்மை இருக்கிறதா இல்லையா? திரு ஓ பன்னீர்செல்வம் சொன்ன கருத்தை நீங்கள் மறுக்கிறீர்களா, ஆதரிக்கிறீர்களா? ஒரு 6 எம்எல்ஏக்கள் அணி மாறினால் இந்த ஆட்சி தொடராது. இந்த ஆட்சி அதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது காலந்தான். என்ன அடிப்படையில் திரு ஓ பன்னீர்செல்வம் அந்த கருத்தை சொன்னார்? பொது தேர்தலுக்கு தயாராக மக்களது ஆதரவை இவர்கள் இழந்து கொண்டு இருக்கிறார்கள் என்ற ஒரு அடிப்படையில் மக்கள் ஆதரவுங்கிறது. இப்ப இதை சொன்னோம்னா இல்ல மக்கள் ஆதரவு, மக்கள் ஆதரவு எங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து ஒரு குறைந்தபட்சம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு தேர்ந்தெடுத்த ஒரு பொதுச் செயலாளரை உருவாக்குங்கள், இதற்கு விடை கிடைத்துவிடும். அதாவது வந்து ஜூலைல வந்து பிரசிடென்ஷியல் எலெக்ஷன்ஸ் வருது. அதுவரை பாஜக அரசு இந்த அரசு கவிழ்வதை விரும்பாது. 23,000 ஓட்டுகள், 134 எம்எல்ஏக்கள், ஒரு ஓட்டு வந்து 176 ஓட்டு. பாஜகவிற்கு வந்து 20,000 ஓட்டுகள் இன்னும் தேவை யூபி எலெக்ஷன்ல வின் பண்ண பிறகு. சோ பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் வரைக்கும் இந்த ஆட்சி கவிழாது. பிஜேபி அதை பார்த்துக்கொள்ள. உங்க குற்றச்சாட்டுக்கு அவர்கிட்ட பதில் கேட்கலாம். திரு ஸ்ரீனிவாசன், உங்களுக்கான நேரம். இறுதியா உங்களுடைய கருத்துக்களோடு இந்த நிகழ்ச்சி நிறைவு செய்யலாம். பாரதிய ஜனதா கட்சி இங்க வந்து இவங்க 2 பேரையும் இயக்குகிறது. ஜூலை வரைக்கும் இந்த ஆட்சியை விட்டு வைக்கும், அதுக்கப்புறம் இருக்காதுன்னு திமுகவுடைய பார்வையா இருக்கு. உங்களுடைய கருத்து? இல்ல, நான் மறுக்கிறேன். நண்பர் சரவணன் அவர்கள் சொல்ற கருத்து உடன்பாடான கருத்து அல்ல. இன்னும் திமுகவே கூட ஆர்டிகல் 356 பயன்படுத்தி இந்த அரசாங்கத்தை கலைக்க வேண்டும், இந்த அரசாங்கம் இருக்கக்கூடாது என்கிற கருத்தெல்லாம் சொல்லல. திமுக எதிர்கட்சியே அப்படி சொல்லாத போது பாரதிய ஜனதா கட்சி ஒரு மாநிலத்தில் இருக்கிற அரசாங்கத்தை கலைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் எண்ணிக்கை ரீதியாக அவர்கள் பலவீனமடைந்து சிறுபான்மை ஆகிவிட்டால் அப்புறம் கவர்னரோ குடியரசுத் தலைவரோ நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு சூழல் வரலாம். அப்படி வரக்கூடாது என்றுதான் நாங்கள் விரும்புகிறோம். 2 அணிகளும் ஒன்று சேர்ந்தால், அவர்கள் ஒன்றுபட்டு இருந்தால் அதை பற்றி பாரதிய ஜனதா கட்சிக்கு எந்த ஆட்சேபனும் இல்லை. நாங்களும் அதை பன்னீர் தூவி வரவேற்க நாங்கள் தயாராகத்தான் இருக்கிறோம். அதனால இது பிரச்சனையாக நாங்கள் பார்க்கவில்லை. ஆனால் இப்போது இங்க வீரபாண்டியன் அவர்கள் அவர் சொன்ன கருத்துல ஒரு நிமிடம் மாத்திரம் எனக்கு அனுமதி கொடுங்க. இது அதிமுக அம்மா அணி என்று சொல்வதை விட இது அதிமுக ஆச்சரியமான அணி என்று வேணால் பெயர் வைக்கலாம் என்று நினைக்கிறேன். பலவிதமான முடிவுகளை இந்த கட்சியில எடுக்கிறார்கள். என்ன காரணம் என்பதே தெரியவில்லை. அவர்கள் அதை மக்களுக்கு விளக்குவதில்லை. குற்றம் சாட்டப்பட்டு சிறைக்கு சென்ற ஒருத்தரை பொதுச் செயலாளராக வைத்திருக்கிறார்கள். அதற்கு என்ன காரணம் என்று தெரியவில்லை. அவரை பொதுச் செயலாளர் என்று சொல்கிறார்கள். ஆனால் ஆர்கே நகர் சட்டமன்ற இடைத்தேர்தலில் அவருடைய படத்தையே பயன்படுத்தவில்லை. என்ன காரணம் தெரியல. அதிமுகவுடைய தலைமை அலுவலகத்தில் அவர்தான் பொதுச் செயலாளர் என்று சொன்னால் அவரது படத்தை ஏன் அகற்றுகிறீர்கள் என்ற கேள்விக்கு அதிமுக அம்மா அணியினை சார்ந்தவர்கிட்ட பதில் இல்லை. இப்படி எதற்கெடுத்தாலும் இன்னும் சொல்ல போனா 122 எம்எல்ஏக்களுடன் சட்டமன்றத்தில் பெரும்பான்மையாக அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பன்னீர்செல்வம் அவருடைய அணியுடன் ஏன் சேர வேண்டும், இணைப்பு பற்றி பேச்சுவார்த்தை ஏன் நடத்த வேண்டும் என்பதை பற்றிய அந்த தெளிவும் அவர்கள் கொடுக்கவில்லை. அவங்க தான் கம்ஃபர்டபுளா தே ஆர் கவர்னிங் தி கண்ட்ரி. அப்போ இப்படி பல்வேறு விதமான இன்டர்னல் கான்ட்ரடிக்ஷன்ஸ் என்று சொல்லுவாங்க, உள்ளார்ந்த முரண்பாடுகள் அந்த அதிமுக அம்மானியில் இருக்கிறது. இதைத்தான் இந்த ஆட்சி நிலைக்காது என்பதற்கான காரணமாக நாங்கள் எச்சரிக்கை விரும்புகிறோமே தவிர இந்த அரசாங்கம் நிலைக்குமா நிலைக்க கூடாதா என்பதெல்லாம் மக்கள் தீர்ப்பு இன்னும் 4 ஆண்டு காலத்திற்கு இந்த அரசாங்கத்திற்கு இருக்கிறது. அவர்கள் அந்த மக்கள் தீர்ப்பை மதித்து நடந்தால் எங்களுக்கு மகிழ்ச்சி தான் என்ற கருத்தை தான் நான் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக பதிவு செய்கின்றேன்.
திமுகவுக்கு ஒரு ஆசை இருக்கு, இந்த ஆட்சி எப்படியாவது இடையில கவுழ்த்துட்டு அதுவா கவுழ்த்துட்டா பிஜேபி மேல பழிய போட்டுட்டு நாம ஆட்சிக்கு வந்து விடலாம் என்று நினைக்கிறார்கள். திமுக தமிழகத்தில் ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பு இல்லை என்பதுதான் பிஜேபியினுடைய பார்வை. அது உங்க விருப்பமா இருக்கலாமா இருக்கலாம், ஒரு பார்வையாக கூட நான் எடுத்துக்கிறேன். ஆனால் அது என்ன நடக்குங்கிறது மக்கள் தான் தீர்மானிக்கணும். ஆனா நீங்க பாரதிய ஜனதா கட்சியிலும் கூட 2 அணிகள் இருக்கிறது அல்லது 3 அணிகள் அதிமுக இருக்குது அப்படின்னா சொல்றீங்க. திரு எடப்பாடி பழனிசாமி மீதான விமர்சனங்களாக இருக்கிறது அல்லது சசிகலா குடும்பம் உள்ளிட்டவர்கள் மீது விமர்சனம் இருக்கிறது. திரு பன்னீர்செல்வம் குறித்து எந்த விமர்சனமும் வருவதில்லை அப்படிங்கறதையும் மக்கள் ஒரு ஆச்சரியக்குறியோடு பார்க்கிறார்கள். வரவேற்போம் சொல்லிட்டாங்க. ஒரே ஒரு நிமிஷம், தமிழ்நாட்டுல வந்து தண்ணீர் இல்லாதனால தண்ணீர் தான் பிரச்சனை. ஆனா அதிமுக அம்மா அணிக்கு பன்னீர் தான் பிரச்சனை. இல்ல, தமிழக மக்களுக்கு தண்ணீர் பன்னீர் பிரச்சனையாக பார்க்கிறார். இல்ல இல்ல, அம்மா அணி ஆச்சரிய அணியாக இருக்கிறது அப்படின்னு நீங்க சொல்றதுல மக்களுடைய ஆச்சரியமாக இருக்கிறது என்னன்னா திரு பன்னீர்செல்வம் குறித்து எந்த விமர்சனத்தையும் வைக்கிறது இல்ல பாரதிய ஜனதா கட்சி அப்படிங்கிறது. பாஜக வந்து என்ன தேவையில்லை, இன்று ஆட்சியில் இருப்பவர்கள் அம்மா அணியினர் தான், சசிகலா அணியினர் தான் ஆட்சியில் இருக்கிறாங்க. அதனால ஆட்சியில் நடக்காதுன்னு சொன்னாங்க. ஆர்கே நகர் தேர்தல் நடக்காதுன்னு சொன்னாங்க. ஆர்கே நகர் தேர்தல் நடக்காதுன்னு சொன்னாங்க, நடக்கல. இரட்டை இலை சின்னம் முடக்கப்படும் சொன்னாங்க, முடக்கப்பட்டது. இப்ப பொது தேர்தல் வரும்னு சொன்னாங்க, அனுபவமாக கண்டிப்பாக பொது தேர்தல். அதான் சொன்னார் அவரு, கணிப்புன்னு சொன்னார். அவங்க தமிழிசை அவர்களுக்கு அரசியல் ரீதியாக இவங்க எல்லோரும் சொல்வதை போல இன்றைய சூழ்நிலை நிச்சயமாக இல்லை. இந்த ஆட்சி வந்து 4 ஆண்டுகள் இன்னும் அனைத்து அந்த ஆட்சி காலத்தையும் பூர்த்தி செய்யும். அதற்குண்டான அனைத்து நடவடிக்கைகளும் செயல் திட்டங்களும் வகுக்கப்பட்டிருக்கின்றன. இவர்கள் சொல்வதெல்லாம் அரசியலில் தங்களை முன்னிறுத்திக் கொள்வதற்காகவும் தத்தமது இடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்குமான விமர்சனமே ஒழிய இதில் துளி அளவும் உண்மை. பன்னீர்செல்வத்தின் தலைமையை ஏற்றால் இந்த ஆட்சி நீடிக்கும், இல்லாவிட்டால் அதான் தலைமைங்கிறது அப்ப முதலமைச்சர் அந்த இடத்துல வந்து நிக்கிறோம். இல்ல இல்ல, குறிப்பிட்டு கேட்ட கேள்வி. தமிழ்நாட்டுல ஆட்சி நிர்வாகம் இதெல்லாம் வந்து உட்கட்சி பிரச்சனை, இதெல்லாம் கடந்து மக்கள் பிரச்சனைகள் கவனிக்கப்படணும். அதுக்கு வந்து ஒரு ஸ்திரமான ஒரு அரசாங்கமாக நீடிக்க வேண்டும்ங்கிறது தான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. எதிர்க்கட்சிகள் கணிப்புகளை கொடுத்திருக்கிறாங்க. மக்கள் இந்த கணிப்புகள் எவ்வளவு தூரம் இருக்கும் அப்படிங்கறத பொறுத்திருந்தா பார்க்க வேணும். ஆனால் நாங்கள் ஆட்சியை ஸ்திரமாக நடத்துவோம், அதற்கான எல்லா வேலைகளும் நடந்து கொண்டிருக்கின்றன என்று பாண்டியன் குறிப்பிடுறாரு. முதலமைச்சரும் கூட அதற்கான சுற்றுப்பயண திட்டங்கள் பல்வேறு அம்சங்களை முயற்சிக்கிறார். இந்த முயற்சிகள் எவ்வளவு தூரம் தொடர்கிறது என்பதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். எதிர்த்து பேசிட்டு நாட்டுல